தலித்துகளும் அங்கே சென்று இருக்கிறார்கள். சிலர் அவ்வாறு சென்றபோது அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ஒரு தரவாக நமக்கு கிடைத்தது. காவல்துறை முற்றாக அதை மூடி மறைக்க முயற்சித்தது. வடகாடு தேர் திருவிழா குறித்து உண்மைக்கு புறம்பாக திருமாவளவன் பேசியதாக எழுந்த சர்ச்சை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை வடகாட்டில் வந்து தேர் வரம்பொரு உரிமையை குறித்து நீங்க வந்து உண்மைக்கு புறமான தகவலாக சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் முத்துமாரியம்மன் தேர் திருவிழாவின் போது சாமி கும்பிட போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் அவர்கள் சாமி கும்பிடுகிற போது வடத்தை தொடுவது அவர்களுக்கான பாரம்பரியம். அது பாரம்பரிய உரிமை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் வடத்தை தொட்டு அதன் பிறகுதான் அது ஒரு முதல் மரியாதையாக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகுதான் வடம் தேர் நகரும் என்ற பொருளில் நான் சொல்லவில்லை. ஆனால் தேர் வடத்தை தொடுவது எல்லோருக்குமான உரிமை. தலித்துகளும் அங்கே சென்று இருக்கிறார்கள். சிலர் அவ்வாறு சென்றபோது அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ஒரு தரவாக நமக்கு கிடைத்தது. காவல்துறை முற்றாக அதை மூடி மறைக்க முயற்சித்தது. பெட்ரோல் பங்கில் 2 தரப்பை சார்ந்த இளைஞர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறு தான் இது, கோயில் தகராறு இல்லை என்று சொன்னார்கள். அடைக்கலம் தந்த ஐயனார் கோயில் என்ற ஒரு கோயில் அங்கே இருக்கிறது. ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயிலை கட்டி வழிபட்டு வருகிறார்கள். அதை ஒட்டியுள்ள 1 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம் அவர்களின் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அண்மை காலமாக அந்த இடத்தை பிற சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் ஆக்கிரமித்து விளையாடி கொண்டிருந்த நிலையில் வழக்கு பதிவாகி நீதிமன்றத்திலே விசாரணை நடந்து ஆதி திராவிடர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவல்துறை தயாராக இல்லை. இந்த முன்பகை ஏற்கனவே இருந்தது என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இந்த முன்பகையை ஒட்டி சாமி கும்பிட சென்றவர்களை தாக்கியிருக்கிறார்கள். தேர்வடத்தை தொட்டதனால் ஏற்பட்ட பகை அல்ல. அடைக்கலம் தந்த ஐயனார் கோவில் தொடர்பான வழக்கு, அதை ஒட்டிய முன்பகை, அந்த அடிப்படையிலே சாமி கும்பிடுகிற போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்பதுதான் என்னுடைய அறிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.